இந்த கேஸ் எதுக்கு போகிற கேஸ் அப்படின்னு எடுத்தோம்னா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கேஸா அப்படின்னா அது இல்லை. அவங்க உள்நாட்டு தேவை இருக்குல்ல, சென்டர் ஆஃப் தோஹா இருக்குல்ல, அங்கே கூட ஜன்னல்லாம் விருன்னு ஆடி பிரச்சனை ஆடுது அப்படின்னா 70 கிலோமீட்டரை தாண்டி இந்த மாதிரி ஆடுது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட ஒரு மினி அணுகுண்டு போட்டால் எப்படி இருக்கும்? இந்த இது கேஸ் ஃபேக்ட்ரியா, இந்த கேஸ் ஃபேக்ட்ரியில் என்னென்ன வழியில எல்லாம் நமக்கு லீக் ஆச்சுன்னா என்ன ஆகும், வெடிச்சா என்ன ஆகும், இது எப்படி இருக்கு, எப்படி அவ்வளோ சேஃப்டி. அதையும் மீறி வர்றதான் வந்து நமக்கு பிரச்சனை. பாகிஸ்தானி காரனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும்ல. இந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து அரபு நாடுகள் எடுத்தோம்னா அங்கே ஒரு சின்ன டவுட் வரும், இது ஈரான் வந்து ஏதாவது ட்ரோன் போட்டாங்களா, எப்படி பார்த்தாலும் பூட்டி கிடக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து என்னென்ன கசிவோ என்ன வந்து லூஸ் அறிஞ்சோ இது என்னென்னு தெரியும். ஓகே, யார் வந்து பர்பஸாக லூஸ் பண்ணி விட்டுலாம் போகிறதில்ல. ஆனால் அதான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், நம்ம ஊரில் அலட்சியப்படுத்துகிற மாதிரி. ஆனால் இந்த விபத்து வந்து எதிர்பாராத விபத்து. இதுக்கான லாஸ் இருக்குல்ல, அதை நான் வந்து கொஞ்சம் தேடி பார்த்தேன். இது வந்து என்ன லாஸ் ஆஃப் அமௌண்ட் இருக்குல்ல, எத்தனை மில்லியன் பில்லியன் டாலர் லாஸ், அது இன்னும் டீட்டெயில் வரலை. இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனர். அந்த மிகப்பெரிய ஐ ஓப்பனருக்கு வந்து ஒரு ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. ஹாய் யூஸ், இன்னைக்கு நம்ம இன்டர்வியூவில் நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு கசாலி அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் டேவிட் சார். இந்த ஈரான் இஸ்லாம் அமெரிக்கா போர் முடிஞ்ச பிறகு வளைகுடா நாடுகள் இப்போ தான் பெருமூச்சு விட்டு அப்பாடா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கு. ஆனால் இதுக்கிடையில் வந்து கத்தார் நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து நடந்திருக்குங்க சார். அதில் வந்து இந்தியர்கள் உட்பட பல பேர் இறந்துருக்காங்க. என்ன நடந்திருக்கு சார் ஃபர்ஸ்ட் இந்த இஷ்யூவில்? இதில் வந்து சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்து அல்பர்சான் ஏரியான்னு சொல்லி அங்கே வந்து ராஸ் லஃபான்னு ஒரு பெரிய ஏரியா இருக்குது, மிகப்பெரிய தொழில்பேட்டை மாதிரி எப்படி வச்சுக்கோமே. அந்த ஏரியாவில் ஒரு போர்ஷன் வந்து அல்பர்சான் ஏரியா. ஓகே, அங்கே வந்து இவங்க ஈரான் வந்து குண்டு அடித்து அதை சரி பண்ண இடம் இல்லை. ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு 20% ப்ரொடக்ஷன் இதை வந்து குண்டு போட்டு அடிச்சிட்டாங்க ஈரான். அது வந்து இன்னும் ரெடி ஆகிறதுக்கு 2 வருஷம் ஆகும். அப்போ அவங்க மொத்த ப்ரொடக்ஷனில் 20% வந்து கம்மியாகிடுச்சு. இப்போ இது எப்படின்னா ஏற்கனவே குண்டு போட்டுட்டு இருக்கிறதுனால மொத்த இண்டஸ்ட்ரி வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. கடந்த ஒரு 3 மாதமாக 3.5 மாதமாக ஷட் டவுன் பண்ணி வைக்கிறான்னு வச்சுக்கலேன். அந்த ஷட் டவுன் பண்ணி வச்சிருந்த இடத்த திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் என்னென்னா கேஸ், இந்த கேஸ் எதுக்கு போகிற கேஸ் அப்படின்னு எடுத்தோம்னா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கேஸா அப்படின்னா அது இல்லை. ஆக்சுவலாக அவங்க உள்நாட்டு தேவை இருக்குல்ல, அது உள்நாட்டு தேவை. அந்த கேஸ் எதுக்கு தேவை? இந்த எல்என்ஜி கேஸ் இருக்கு இல்லையா, லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸாக மாறும். அது வந்து எல்பிஜி நமக்கு தெரியும், அந்த சிலிண்டரில் வருதுல்ல, வீடுகளுக்கும் இண்டஸ்ட்ரீஸுக்கும் அப்புறம் வெல்டிங் பண்ணுற இடங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து தேவைப்படுது. கமர்ஷியல் கேஸாக இருக்கட்டும், ஹோட்டலுக்கு போகிற கமர்ஷியல் கேஸ்னால் ஒரு 19 கிலோ கேஸ் நம்ம ஊரில், இல்லைன்னா 14 கிலோ வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி எல்பிஜி கேஸ். அது எல்என்ஜி கேஸு லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். அந்த நேச்சுரல் கேஸ் அங்கேருந்து வருது, அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு இண்டஸ்ட்ரி. அது வந்து அந்த பர்சான் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த இதிலேருந்து வரக்கூடிய கேஸு அங்கே கத்தாரில் உள்ள இண்டஸ்ட்ரியில் அங்கே லோக்கல் இண்டஸ்ட்ரி. ஓகே, அங்கே சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கத்தானே செய்யும் அங்கே. அதிலேருந்து அப்புறம் வீடுகளுக்கு ப்ளஸ் வந்து அந்த டீசலேஷன் பிளான்ட் இருக்குல்ல, அதை இயக்கிறதுக்கு வேணும்ல, அது எல்லாத்துக்கும் அந்த பர்சாலேருந்து வருது. அதில் 2-3 மாதமாக வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த போர் வந்து இப்போதைக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இல்லை இதை திறக்க போகிறோம். அமெரிக்கா ஈரான் வந்து எம்ஓயு வந்து டிஜிட்டலே சைன் பண்ணாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு நெகோசியேஷன் பேச்சுவார்த்தைக்கு இங்கே இதுக்கு போயிருந்தாங்க. போன 19-20 அங்கே இருந்தாங்க. 18 மணி நேரம் உட்காந்து மாங்குன்னு பேசினாங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ் வந்து முதல் முறையாக ஈரான் டெலிகேட்ஸும்
அமெரிக்கனோட டெலிகேட்ஸ்னால் சாதாரண ஆட்கள் இல்லை. அமெரிக்காவோட ஜேடி வான்ஸ் இருக்கார்ல, அவர் வந்து துணை அதிபர். இப்போ இங்கே ஈரானில் இருக்கக்கூடிய காலிபாப் அப்படின்னு சொல்லக்கூடிய சபாநாயகர். அதுக்கப்புறம் அப்பாஸ் ஆராக்சி தான் இன்றைக்கி வந்து உலகம் பூரா தெரிஞ்ச பெயர். ஈரான் அப்படின்னு சொல்லியாச்சும் அப்பாஸ் ஆராக்சி. நீங்கள் வந்து முஸ்தபா கமேனி தெரியும், ரைட், ஓகே. ஆனால் அவர் வெளிப்படலை, வெளியில் வரல, அப்படி இருக்கிறார். இந்த மாதிரி அவங்கெல்லாம் போனாங்க. பேச்சுவார்த்தை இருக்கும்போது திடீர்னு நம்ம ட்ரம்ப் வந்து வெட்டி போடும் குத்தி போடும் சொல்லி பேசினார். போயாச்சு திரும்பி வந்துட்டாங்க. ஓகே. ஆனாலும் மீடியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாகிஸ்தான். ஓகே. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை இப்போ வந்து எம்ஓஇ வந்து சைன் பண்ணியாச்சு, இன்னும் பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு வந்து போகுது, ஸோ பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து தாஜா பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனால லெபனானில் திரும்ப திரும்ப இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்கனால, இன்னும் நிறுத்தாமல் அடிச்சுட்டு இருக்கனால இவங்க வந்து ஹர்மோஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் க்ளோஸ் பண்ணாலும் தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் போய்கிட்டு தான் இருக்குது. அமெரிக்கா வந்து எதையும் தடுக்கிறது இல்லை, இவங்களும் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக எல்லாத்தையும் தடுக்கிறதுல பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த கதை எதுக்கு அப்படின்னா, இந்த கேஸ் உற்பத்தி இருக்கு இல்லையா, இனி வந்து கேஸை நம்ம வந்து ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் அல்லது ப்ராசஸாக இருக்கட்டும், ரெண்டையுமே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷடவுன் பண்ணி வச்சிருந்த ஃபேக்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்ட்ரிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்நாட்டுக்கு தேவைப்படுறத ஏற்கனவே இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த ஃபேக்ட்ரியை வந்து ஆன் பண்ணலான்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ரைட் ஆன் பண்ணலாமா அப்படின்னு ஆன் பண்ணால் அடித்து வெடிச்சதில்ல. வெடிப்புனா நீ வந்து நினைக்கிற சாதாரண வெடிப்பு இல்லை. ஓகே. நம்ம இப்போ நம்ம ஊரில் எடுத்திங்கன்னா திடீர்னு வந்து ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, சிவகாசியில் வந்து பட்டாசு தொழிற்சாலை, அங்கே வெடிக்கும் இல்லையா, அந்த வெடிப்பு ஒரு பக்கம், அது ஒன்று வச்சுக்கோங்க. இல்லை இப்போ சமீபத்தில் ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி இங்கே நம்ம சென்னையில் நடந்திருக்கு. சென்னையில் திருவள்ளூர் இருக்குல்ல, அங்கே அம்மோனியா கேஸ் லீக்கு, அது வந்து வெடிப்பு இல்லை லீக்கு. அங்கே வந்து ஒரு 9 பேர் 8 பேர் 9 பேர் இறந்து போனாங்க. அதில் மெஜாரிட்டி எல்லாருமே வந்து ஒடிசா அண்டு அஸ்ஸாம் சேர்ந்த பெண்மணிகள். ஓகே. அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி மரணங்கள் நிகழுது இல்லையா. இடையில பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வெடிப்புங்கிறத எடுத்தாச்சுன்னா இந்த கேஸ் இந்த தீ இருக்குல்ல, அந்த தீயோட ஜுவாலை இதெல்லாம் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருக்கணும். அதோட மேக்னிடியூடு சொல்ல முடியாது, அளவு எவ்வளோ அப்படின்னா, இப்போ சிவகாசியில் வந்து ஏதாவது ஃபயர் வெடித்து அந்த கட்டடமெல்லாம் உடஞ்சி இப்படி வந்து ஏகப்பட்ட பேர் இறந்து போயிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெடிக்கும் இல்லையா. அதுலேருந்து நீங்கள் ஒரு 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு 50 மடங்கு அப்படி பெருசாக வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா, அது அப்படி 10னா தீப்பிடிக்கிறது இல்லை, சொன்னாலே தீப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஹைட்ரோ கார்பன் தானே. அது 77 சதுர கிலோமீட்டருக்கு வந்து தாக்கம் 70 கிலோமீட்டர், அதாவது அது 77 கிலோமீட்டருக்கு தாக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 70 கிலோமீட்டர்னா அந்த ராஸ் லபானில் இருக்கக்கூடிய பர்சான் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவுக்கும் தோஹாவோட சென்டர் இருக்குல்ல, தோஹா வந்து கத்தாரோட தலைநகரம். ஓகே. நான் வந்து அங்கே தோஹாவில் வந்து ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிருக்கேன். அது வந்து அந்த FIFA வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி, அது ஒரு 15 வருஷம் முன்னாடியே வந்து அங்கே போய் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக, லேண்ட்ஸ்கேப் ப்ராஜெக்ட்டுக்காக வந்து செக் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிருக்கேன் தோஹாவில். நல்ல வைடு ரோடு, நல்ல பில்டிங், நல்லா சூப்பராக இருக்கும். அப்போ அந்த தோஹாவில் சென்டர் ஆஃப் தோஹா இருக்குல்ல, அங்கே கூட ஜன்னல்லாம் விருன்னு ஆடி இப்போ பிரச்சனை ஆடுது. அப்படின்னா 70 கிலோமீட்டரை தாண்டி இந்த மாதிரி ஆடுது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்னா, கிட்டத்தட்ட ஒரு மினி அணுகுண்டு போட்டால் எப்படி இருக்கும். சரி, நீங்கள் சொன்னீங்க ஒரு மினி அணுகுண்டு போட்டால் எப்படி இருக்குமோ அதன் தாக்கம் வந்து இப்படி இருந்திருக்கு அப்படின்னீங்க. இப்போ இந்த ஒரு வெடி விபத்தில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க சார்? அதுமாதிரி இந்தியர்கள்னு சொல்கிறாங்க, காயமடைஞ்சவங்களும் எண்ணிக்கை அதிகம்ன்றாங்களே சார், அதை பற்றி இதில் என்ன ஒரு விஷயம்னா, சண்டே வந்து வெடி விபத்து நடந்துருச்சு, பயங்கரமாக வெடிச்சிருச்சு. அதிகாரிகள் உடனே அங்கேருந்து எல்லாம் அங்கே இருக்கிற ரெஸ்கியூ டீம் அதிகாரிகள் எல்லாம் போகிறாங்க. போய் அங்கே பார்க்குறாங்க. பார்க்கும்போது காயம்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அப்போ வந்து 54 பேர் சொன்னாங்க. இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே. பட் மெஜாரிட்டி வந்து உடனே ஹாஸ்பிட்டலைஸ்டு. அங்கே வந்து அரபு நாடுகள் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிசிசி கண்ட்ரி, பொதுவாக அரபு நாடுகள் அவங்க வந்து ஃபுட் ஐட்டமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே. நீங்கள் வந்து கெட்டுப்போன சிக்கன் வந்து வச்சிருந்து நீங்கள் இப்போ ரெகுலர் ஏதாவது கொடுத்துட்டீங்க, ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து ஜெயிலுக்கு போகணும். சிம்பிள். நீ ஏன் வந்து இந்த மாதிரி பர்பஸாக வச்ச அப்படின்னு சொல்லி அவன் அங்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து தப்பிக்க முடியாது. ஓகே. அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் ஹோட்டலுக்கு வந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட போகிற இடத்துல இவங்க வந்து அதிகாரிகள் போவாங்கல்ல, நம்ம ஊரில் அதிகாரி போனோன்னே அப்படியே சரி ஒரு பார்சல் கட்டி பிரியாணி பார்சல் கொடு, அப்புறம் இவ்வளோ காசை கொடுன்னு வாங்கிட்டு போவாங்கல்ல, அங்கே அப்படிலாம் இல்லை. நேராக எங்கே போவாங்கன்னா கிச்சனுக்கு போவாங்க. கிச்சனில் தான் எப்போவுமே சமைக்கிற இடத்துல வந்து கறி பிடிச்சி நிற்கும். ஆனால் டெய்லி காலையும் சாயந்தரம் நீ வந்து துடைக்கணும். அதை
ரொம்ப சுத்தமாக வச்சுருவேன். தரை இப்படி பார்த்தா தரை பளபளப்பா இருக்கணும். தரையில வந்து இந்த வெங்காயம் வெட்டினோம், இது வெட்டினோம், கீழ விழுந்து கிடந்துச்சு. அந்த பேச்சே இருக்கக்கூடாது. ஓகே. கச்சா முச்சுன்னு அசிங்கமா இருக்கக்கூடாது. ரொம்ப நீட்டா இருக்கணும். உள்ள போய் என்ன செய்வேன்னா, அந்த சுவர் இருக்குல்ல, சுவத்துல அப்படியே கைய வச்சு தடவிட்டு வருவாய்ங்க. வந்து பார்த்துட்டு, அ 3 டேஸ் லாக்டு. ஓகே. குளோஸ். இவ்வளோ ஃபைனு அப்படின்னு போவாய்ங்க. அந்த அளவுக்கு ஃபுட் ஐட்டத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாய்ங்க. அதே மாரி சேஃப்டி ஐட்டம். இந்த இது கேஸ் ஃபேக்ட்ரியா? இந்த கேஸ் ஃபேக்ட்ரியில என்னென்ன வழியில எல்லாம் நமக்கு லீக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வெடிச்சா என்ன ஆகும்? இது எப்படி இருக்கு? எப்படி அவ்வளோ சேஃப்டி. அதையும் மீறி வர்றதான் வந்து நமக்கு பிரச்சனை. அது சார் அவ்வளோ என்ன? சேஃப்டின்னு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதான் இறந்தவங்க யாரு? என்ன? அதுல இவ்வளோ நடந்துருச்சுல்ல. அன்னைக்கு வந்து எல்லாம் செக் பண்றாங்க. செக் பண்ணா ஒரு 54 பேர் வந்து காயம்பட்டுருக்காங்க. 18 பேர் மிஸ்ஸிங். அப்போ அவங்க சொன்னது, சண்டே சொன்னது. மண்டே அப்படி சொல்லும்போது, அப்புறம் யார் யார் வந்து டீட்டெயில் வரும்ல, கூட இருந்து ஒர்க் பண்ணது யாருன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்ததில, மொத்தம் வந்து 13 பேர் இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த 13 பேர்ல ஒருத்தர் வந்து பாகிஸ்தானி. மிச்சம் 12 பேர் வேற யாரா இருக்கும்? இந்தியர்களா? இந்தியா. ஏன்னா, அங்க அரபு நாடுகள் மொத்தத்துக்கும் நீங்க வந்து சவுதி அரேபியால இருக்கக்கூடிய அல் ஜுபேலா இருக்கட்டும், அல்லது ஜெத்தால இருக்கக்கூடிய ரிஃபைனரியா இது எக்ஸ்ப்ளோர் பண்ற ஆயில் ஃபீல்டா இருக்கட்டும், அல்லது ராஸ்தனூரா இருக்கு இல்லையா? அங்க இருக்கிற ரிஃபைனரியா இருக்கட்டும், அபுதாபில இருக்கக்கூடியதா இருக்கட்டும், குவைத்துல இருக்கட்டும், எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரொம்ப அதிகம். ஏன்னா, டெக்னிக்கலாவும் அத மேனேஜ் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இது எல்லாமே வந்து இந்தியன் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த இந்தியன்லயும் சவுத் இந்தியன் ரொம்ப ஜாஸ்தி. பாகிஸ்தானி வந்து நிறைய லேபரா இருப்பாங்க. படிச்சு டெக்னிக்கலா வந்து குறைவா தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல அப்ப இங்க இறந்தவங்க டெக்னிக்கல் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல டெக்னிக்கல் பிளஸ் ஸ்கில்டு. ஓகே, ஓகே. ஓகே. அதாவது அங்க ரெகுலரா வந்து பைப்புக்கு குழி தோண்டுற, இது பண்ற அப்படிங்கிற லேபர்ஸ்ல யார் இருப்பாங்கன்னா, அங்க லோக்கல் வந்து கான்ட்ராக்ட் விட்டுருவாங்க. சரி. அப்போ அந்த கம்பெனிக்கு டைரக்ட் எம்ப்ளாயர்ஸா இருக்கிறது யார் இருப்பாங்கன்னா, பொதுவா இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அவங்க இருப்பாங்க. ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா? அதையும் நிறைய வந்து கான்ட்ராக்ட், சப் கான்ட்ராக்ட் அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா? கேஸ் நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து வேற வேற கம்பெனிகளுக்கு, லோக்கல் கம்பெனிகளுக்கு கான்ட்ராக்ட் விடுவாங்க. அந்த கான்ட்ராக்ட்ல நம்ம போய் வேலை செஞ்சோம்னா, நம்ம அங்க வந்து போய் எல்லா வேலையும் செய்வோம். டைரக்ட் எம்ப்ளாய்மென்ட் இல்லாம. ஓகே. அப்போ இதுல ஸ்கில்டு அண்ட் என்ஜினியர்ஸ் அந்த மாரி சொல்லலாம். இதுல 12 பேர் இந்தியன் இறந்ததுல வந்து 3 பேரு தமிழ்நாடுக்காரன்னு சொன்னாங்க. முதல்ல 2 பேர்ன்னு சொன்னாங்க. ஒருத்தர் வந்து சிதம்பரம், இன்னொருத்தர் திருநெல்வேலி. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, ராதாபுரம், அப்புறம் திருநெல்வேலி, அப்புறம் சிதம்பரம் நினைக்கிறேன். ஸோ 3 பேர் தமிழர்கள். நம்ம வந்து ஏன் தமிழர்கள் மத்த உயிரெல்லாம் உயிர் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா உயிரும் உயிர் தான். ஆனா, நமக்கு எப்படி பார்த்தாலும் இப்போ யுக்ரைன்ல, இல்ல ஆஸ்திரேலியால, இல்ல கனடால ஏதாவது ஒரு சின்ன விபத்து அப்படின்னா, நமக்கு வந்து அப்படியா விபத்தா அப்படின்னு செய்தியா வரும். இந்தியால ஒரு விபத்து அப்படின்னா, ஐயோ! இந்தியால விபத்தா என்னாச்சு ஏதாச்சுன்னு வரும். ஏன்னா, ஒருவேளை நமக்கு இந்த நம்மளுடைய சொந்தக்காரங்களோ, தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ அங்க இருக்கலாம். அரபு நாடு அப்படின்னா, நமக்கு வந்து உத்தரப்பிரதேசம், மும்பை இதெல்லாம் தாண்டி நமக்கு அரபு நாடுகள்ல நம்ம சொந்தங்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஐய்யய்யோ! அங்க என்னாச்சுன்னு பதறும். 4 வருஷமா உக்ரைன்ல போர் நடக்குது. ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது. அங்க நம்மளுடைய கவனம் ஜாஸ்தி போறத விட, இப்ப ஈரான், இஸ்ரேல் பிரச்சனை இருக்கு இல்லையா? நம்ம கவனம் ரொம்ப நெருக்கமா இருக்க காரணம் நம்ம சொந்தங்கள் அங்க இருக்கிறனால. இப்ப இறந்து போனது வந்து நம்ம சொந்தங்கள். ஓகே. அப்போ 3 பேர் வந்து தமிழ். அப்போ இந்தியன் 12 பேர்ல 3 பேர் தமிழ். தமிழ்நாட்டுக்காரங்க யார் யாரு? ஸோ அந்த குடும்பம் என்ன ஆகும்? இத நம்பி இங்க அனுப்பிச்சு விட்டுருக்காங்க இல்லையா? அவங்க மாசம் மாசம் அனுப்பக்கூடிய பணம், அப்புறம் இங்க வந்து சப்போஸ் புள்ளைகள படிக்க வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க ஃபீஸ் கட்ட வேண்டியது. அப்புறம் வீடு கட்டிட்டு இருக்காங்க. கார் வாங்கியிருக்காங்க. இல்ல கார் வாங்கல, வீடு கட்டுறாங்க. அந்த வீடு கட்டும்போது அதுக்கான கட்டிட்டு முடிச்சுட்டாங்கன்னா வேற விஷயம். முடிக்காம அறகுறையா கிடந்தா என்ன? அதுக்கப்புறம் ஏதாவது நிலம் வாங்கி போட்டுருக்காங்க. அதுல வந்து தோட்டம் தொரவு ஏதாவது பண்ணணும்னு பிளான் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு எதிர்கால கனவுகள் இருக்கும். அந்த கனவு வந்து அப்படியே சிதைஞ்சு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 3 பேர் அந்த மாதிரி கனவுகள் சிதைஞ்சு அந்த குடும்பத்தோட எதிர்காலம் வந்து கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? அது அதே மாதிரி இந்தியன் இப்போ ஒரு இன்னும் மிச்சம் இருக்கிற 8 பேர், இப்போ ஒரு மிச்சம் 9 பேர், 12 பேரில் 3 பேர் போச்சு, 9 பேர் பாகிஸ்தானி காரனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும்ல. அப்படி இந்த இந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து அரபு நாடுகள் எடுத்தோம்னா அங்கே ஒரு சின்ன டவுட் வரும். இது ஈரான் வந்து ஏதாவது ட்ரோன் போட்டாங்களா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இந்த விபத்து நடந்த உடனே ஃபர்ஸ்ட் கேள்வி ஒரு ஈரான் தாக்குதலா இருக்குமோ? இல்ல அல்லது அமெரிக்காவும், இஸ்ரேலும் ஈரான் தாக்குதல் பண்ணின பிறகு இங்க தெரியாம அடிச்சிட்டாங்களா? இந்த ஒரு கேள்வி இருக்கு. வந்தது சார். ஏன்னா இப்போ என்ன செய்யாங்கன்னா, ஈராக்ல இருந்து ரகசியமா இஸ்ரேல் வந்து ட்ரோனை வச்சு அடிக்கிறாங்க. ஈரான் பேர்ல. அதாவது ஷாஹித் ட்ரோன்னு சொல்லி ஸ்டிக்கரை ஒட்டி அடிக்கிறாங்க. ஏற்கனவே இங்கே வந்து யுஏஇல இருக்கக்கூடிய, அபுதாபியில இருக்கக்கூடிய
அணு ஆயுதம் இல்லை, அணு மின் நிலையம் இருக்கு இல்லையா, அதோட காம்பவுண்ட் வால் பக்கம் அடித்தாங்க ட்ரோனை வச்சு. சவுதி அரேபியாவில் ஒரு 6 ட்ரோன் அடித்தாங்க. அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா ஈராக்லேருந்து வருது. முன்னாடி பேசியிருக்கோம். அது மாதிரி இங்கே வந்து எதாவது அடித்தாங்களான்னா அப்படிலாம் இல்லை. இங்கே ஒரு 2-3 மாதம் வந்து பூட்டி கிடந்த இடத்த வந்து எப்படி பார்த்தாலும் பூட்டி கிடக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து என்னென்ன கசிவோ, என்ன வந்து லூஸ் அறிஞ்சோ, இதுவாக இருந்துச்சு என்னென்னு தெரியலை. ஓகே, யார் வந்து பர்பஸாக லூஸ் பண்ணி விட்டுலாம் போகிறதில்ல. ஆனால் அதான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம ஊரில் அலட்சியப்படுத்துகிற மாதிரி அரபு நாடுகளில் அலட்சியப்படுத்தவே மாட்டாங்க. நான் வந்து நேராக பார்த்துருக்கேன். சரி, நிறைவான ஒரு கேள்விங்க சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் வந்து கத்தார் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மீண்டு வராங்க அப்படின்னு. ஆனால் என்னன்னா இந்த போர் முடிஞ்சிருக்கலாம் சார். இப்போ கூட இந்த ஃபேக்ட்ரி போர் ஓப்பன் முடிஞ்சு யார் சொன்ன முடியல. சரி, ஓகே. ஆனால் இல்லை, இப்போ மேலோட்டம் போர் முடிஞ்சவே இருக்கலாம். இப்போ இந்த கத்தார் இந்த ஒரு ஃபேக்ட்ரி இஷ்யூ எப்படி இருந்ததுன்னா, ஓகே போர் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் ரிலீஃபாக இருப்போம், திரும்ப வந்து மேலே வரல அப்படின்னு சொல்லி ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற தற்காலிக இந்த போர் நிறுத்தமாக இருந்துட்டு போட்டோங்களே, இந்த ஒரு போர் நிறுத்தத்திலிருந்து எப்படி கத்தார் வந்து மீன் மேலே வரப்போகிறாங்க சார்? இப்போ வரப்போகிறாங்கன்னா அவங்க ஏற்கனவே வறுமையில் இருக்கிற நாடு இல்லை. நிறைய வந்து ரிசர்வ் வச்சுருக்காங்க, பணம் இருக்குது, எல்லா வசதியும். ஆனால் குறைஞ்சிருக்கு, அது ஒரு பக்கம் குறைஞ்சிருக்கு போரில். இப்போ வந்து எப்படின்னா கடந்த ஒரு 3 மாதமாக இது வந்து ஹர்மோஸ் க்ளோஸ் ஜலசந்தி க்ளோஸ் பண்ணனால அந்த வருமானம் குறைஞ்சிருக்கு. ஓகே, ஆனால் அடுத்து வந்து ஐயோ வருமானம் இந்த 3 மாதம் போச்சே அப்படின்னு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கெல்லாம் இல்லை. இருக்கிற ரிசர்வில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான் அவங்களுக்கு. ஏன்னா மிகப்பெரிய பணக்காரங்க. ஓகே, அது டேக்ஸ்லாம் நாடு வேறு சொல்கிறாங்க. டேக்ஸ் போட மாட்டேன். ஆனால் பணம் பூமிக்கட்டிலேருந்து தோண்ட பணம் வந்துச்சுன்னா ஏன் டேக்ஸ் போட போகிறாங்க? அது அவ்வளோ செழிப்பான நாடு இப்போ அது எந்த நிலைமைக்கு மாறி இருக்கு போகல. அதாவது எப்படின்னா மொத்த நாடு வீணாக போகலை. அதில் ஒரு 20% ஏற்கனவே அடிச்சிருக்காங்க ஈரான் போன மார்ச் மாதம். ஓகே, இப்போ வந்து இது வந்து வெடிச்சிருக்கு. இது வந்து ஒரு போர்ஷன், இது பர்சான்னு ஒரு போர்ஷனில் வெடிச்சிருக்கு. இது வந்து லோக்கல் சப்ளைக்குள்ளது. அப்போ வந்து அங்கே அந்த மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதனால எந்த வெளிநாட்டுக்கு போகிற சப்ளையோ லோக்கலுக்கு வர சப்ளையோ பெருசாக ஒன்றும் பாதிக்கப்படல, நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா. ஆனாலும் பாதிக்கத்தான் செய்யும். ஆனாலும் அவங்களுக்கு வந்து இந்த எக்கனாமிக்கலாக வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிப்புனா, எக்கனாமிக்கல் பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. அது மறுக்க முடியாது. ஆமாம், எப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு வந்து 1 லட்ச ரூபா வரக்கூடிய இடத்துல திடீர்னு 1 லட்ச ரூபாய் நின்னா தான் வந்து பாதிப்பு இருக்கும். இல்லை இப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி எல்லாம் போட்டு வச்சு நமக்கு இந்த 1 லட்ச ரூபா ஒரு சம்பளம் வருது, இன்னொரு பக்கம் வந்து நமக்கு 2 லட்ச ரூபா வருமானம் வருது அப்படின்னா ஒன்றும் தெரியாது. இந்த 1 லட்ச ரூபா கட்டாச்சு, இந்த 2 லட்சம் நமக்கு காம்பன்சேட் பண்ணும். அப்படித்தான் கத்தார் ஏற்கனவே பெரிய வசதியான நாடு. ஓகே, அந்த மக்கள் தொகை கத்தார் மக்கள் எவ்வளோ இருக்காங்க? லோக்கல் மக்கள் ஒரு 3 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ வெளிநாட்டு மக்கள் வந்து 90% இன்னும் ஒரு 10 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர், 28-30 லட்சம் பேர் வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க. அப்படிங்கும்போது ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணால் இப்போ வெளிநாட்டுக்காரங்க கொஞ்சம் ஊருக்கு வேலை இல்லை, ஊருக்கு போகும்போது அனுப்பிச்சி விட்டுடலாம். சொந்த மக்களுக்கு அவ்வளோ வசதி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இழப்பு தான். அது போக இப்போ சமீபத்தில் ஈரானோட போட்டோ அவங்க ஒப்பந்தத்துலேயே கையில் இருக்க காசு பூரா கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது எல்லாம் என்னத்தை கொடுத்தாலும் மேனேஜபிள் தான் அவங்க. ஆனால் இந்த விபத்து வந்து எதிர்பாராத விபத்து. இதுக்கான லாஸ் இருக்குல்ல, அதை நான் வந்து கொஞ்சம் தேடி பார்த்தேன். இது வந்து என்ன லாஸ் ஆஃப் அமௌண்ட் இருக்குல்ல, எத்தனை மில்லியன் பில்லியன் டாலர் லாஸு, அது இன்னும் டீட்டெயில் வரலை. அடுத்து வந்துடும். இது வந்து இதோட சைஸ் எவ்வளவு. ஏன்னா ஒரு இது வெடிக்குது அப்படின்னா அங்கே தேக்கி வச்சுருந்த, அங்கே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்த, அக்கம் பக்கம் வச்சுருந்த எல்லாமே வெடித்து முடிஞ்சு போச்சு. ஓகே, 70 கிலோமீட்டருக்கு அதிர்வு தெரிஞ்சது அப்படின்னா அப்போ எவ்வளோ லாஸாக இருக்கணும். இந்த லாஸை பற்றி தெரியல. நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 5 பில்லியன் வந்து லாஸ் ஆகுன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப பெருசாலாம் அவங்களுக்கு தோணாது. காரணம், ஒரு 400 மில்லியனுக்கு வந்து ஒரு ஃப்ளைட்டையே கிஃப்ட் கொடுத்தவங்க அமெரிக்க அதிபருக்கு. அது இல்லாமல் டீல் என்ன பண்ண, அமெரிக்காவோட என்ன டீல் பண்ணாங்க, ஒரு ட்ரில்லியனுக்கு, பில்லியன் இல்லை 1000 பில்லியனுக்கு வந்து டீல் பேசினவங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கும். ஆனால் தலைகள் ஐயோன்னு கன்னத்தில் கை வச்சு உட்கார அளவுக்கு பாதிக்காது. அவ்வளோ நேச்சுரல் கேஸ் அங்கே இருக்குது. ஏன்னா உலகத்தின் மொத்த நேச்சுரல் கேஸில் மோர் தென் 20% கத்தாரில் மட்டும் வருது. மோர் தென் 20%. உலகங்கிறது வந்து நீங்கள் மிடில் ஈஸ்ட்டில் இங்கே சிறுசாக பார்க்க வேண்டியதில்லை. இது மிடில் ஈஸ்ட்டு சிறுசு, அதை விட்டாச்சுன்னா இந்த பக்கம் இந்தியா பெருசு, சைனா அதோட பெருசு, அப்புறம் அமெரிக்கன் கண்டங்களுக்குள்ள அது ரொம்ப ரொம்ப பெருசு. அப்படி ரொம்ப மொத்த உலகத்தோட மொத்த கேஸோட இது எடுத்து தேவை இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் எடுத்திங்கன்னா 20%க்கு மேலே கத்தாரில் மட்டும் சின்ன நாட்டில் வருதுன்னா அப்போ அவனுடைய வளம் எவ்வளவு. அந்த வளம் வந்து பொருளாதாரத்தை ரொம்ப வந்து தலைகீழ கவுத்துறாதே ஒழிய, ஆனால் பாதிப்பு உண்டு அப்படிங்கிறது. ஆனால் என்ன பாதிப்புன்னு அந்த ஃபிகர் சொல்லுவோம் இல்லையா, இத்தனை பில்லியன் டாலர் பாதிப்பு அப்படின்னு, அது இன்னும் வந்து சேரலை. ஏற்கனவே இப்போ இதில் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற அந்த அமெரிக்கா
இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் அடித்தாங்க, ஈரான் திருப்பி அடித்தாங்க இல்லையா, அந்த பாதிப்பு கத்தாருக்கு மட்டுமே வந்து அவங்க சொல்கிற கணக்கு வந்து கரெக்டானலாம் தெரியாது. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கத்தாருக்கு மட்டுமே ஒரு 50 பில்லியனுக்கு மேலே பாதிப்புன்றாங்க. 50 பில்லியனுக்கு மேலே. ஆனால் அந்த 50 பில்லியன் வந்து அவங்க வந்து ஒரு டீ அண்டு வடை 2க்கு சேர்த்த செலவு அப்படின்னு வச்சுக்கலாம். சோத்தில் கை வைக்கல அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா அது பெரிய பணக்கார நாடு இன்னும். அதோட ரிசர்வ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இந்த இது வந்து நடக்கக்கூடாது, நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா கத்தார் மட்டும் இல்லை, குவைத்து, பஹ்ரைனு, யுஏஇ, சவுதி அரேபியா, ஓமான், இது எல்லாமே அங்கே வந்து அவங்களுடைய கேஸ் ஃபேக்ட்ரி, ரிஃபைனரி ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் செக்அப் பண்ணுவாங்க இனி ஒரு வாட்டி. ஏன்னா வந்து ஷடவுன் ஒரு 40 நாளைக்கு 2 மாதத்துக்கு எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து ஷடவுன் பண்ணுவாங்க. ஷடவுன் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி நட் அண்ட் போல்ட்டில் இருந்து, ஏன்னா நாங்கள் வந்து அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் அர்ராசின்னு சொல்லி மெத்தனால் கம்பெனி, உலகத்தின் பிக்கெஸ்ட் மெத்தனால் ப்ரொடக்ஷன் கம்பெனி. அந்த கம்பெனியில் நான் வந்து லேண்ட்ஸ்கேப் கார்டன் மெயின்டெனன்ஸில் இருந்திருக்கேன். அப்போ உள்ளெல்லாம் போய் பார்த்துருக்கேன் நான் கம்ப்ளீட்டாக. ஆனால் 40 நாள் திடீர்னு வந்து ஷடவுன் பண்ணுவாங்க. அப்போ ஷடவுன் பண்ணால் கூட செடிகளுக்கு இல்லைல்ல, அப்போ நாங்கள் உள்ளே போக வேண்டிய சூழல் வரும். அப்போது அங்கே வந்து ரெகுலர் இது ப்ரொடக்ஷனே நடக்காது. ஆனால் ஒரு யூனிட்டாக வந்து கம்ப்ளீட் செக்அப் பண்ணுவாங்க. அப்போ இது எவ்வளோ வளைகுடா நாடுகள் இன்னும் கூடுதல் சேஃப்டியாக இருப்பாங்க. இப்போ இன்னும் கூடுதல் சேஃப்டியாக இப்போ ஒரு இடத்துல, ஏன்னா 2.5 மாதம் 3 மாதம் வந்து நிறுத்தி வச்சுட்டு திரும்ப அடிச்சுன்னா வெடிச்சிருச்சுல்ல. இதுக்கப்புறம் வந்து இப்போ வளைகுடா நாடுகளில் மெஜாரிட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறுத்தி தான் வச்சுருக்காங்க. சரி. ஆமாம். இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து செக் பண்ணி ஓகேயா அப்படின்னு பார்த்து ஒரு வாட்டி வந்து இந்த ஷடவுன் போடுறாங்க இல்லையா, அது வந்து எப்படின்னா ஓவராயில் பண்ணுறேன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம சைக்கிளை ஓவராயில் பண்ணுற மாதிரி வந்து இண்டஸ்ட்ரி ஓவராயில் பண்ணுறது. ஸோ அந்த ஓவராயில் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் திரும்ப ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனர். அந்த மிகப்பெரிய ஐ ஓப்பனருக்கு வந்து ஒரு 13 உயிர்கள் போயிருக்கு, ஒரு 50-60 பேர் வந்து காயம்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறத ஒரு சோகமான விஷயம். நன்றி சார். கத்தாரில் நடந்த மிகப்பெரிய வெடி விபத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.